மேம் நீங்க வந்து மெயினா வந்து கட் ப்ராப்ளம்க்காக என்கிட்ட வந்தீங்க. ஸோ Yes. அப்படி வரும்போது பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து உங்களோட 4th செஷன் 1, 2, 3, 4 4th செஷன் நினைக்கிறேன். ஸோ ஹவ் டு யூ ஃபீல் மேம் ஆஃப்டர் த 4 செஷன்ஸ்க்கு அப்புறம் உங்களோட கட்டோட ஹெல்த் எப்படி இருக்கு மேம்? மெயினாக டைஜஷன் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. வெரி குட். அப்புறம் அந்த புரோட்டீன் எடுத்தா உங்களால டைஜஸ்ட் பண்ண முடியாமல் இருந்தது. இப்போ எனக்கு டைஜஷன் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. Very அந்த ஆசிட் ரிஃப்ளெக்ஸ் குறைஞ்சிருக்கு. வெரி குட். அதுக்கப்புறம் பெயின் ஃப்ரீக்வெண்ட்டாக ஏதாவது ஒரு பாடி பெயின் வந்து இருந்துகிட்டே இருக்கும் பாடியில். அது இப்போ இம்ப்ரூவ் ஆயிருக்கு. வெரி குட். அது இம்ப்ரூவ் ஈவன் ஆயிருக்கு. உங்க ஸ்கின்னே பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷா அப்படியே ஆப்பிள் மாதிரி இருக்கு. ஃபர்ஸ்ட் கொஞ்சம் டயர்டா அந்த இருக்கும். டயர்டாக அண்டர் ஐ ரொம்ப ப்ராமினென்ட்டா இருக்கும். இப்போ நல்லாவே ஹெல்தியா இருக்கீங்க. அண்ட் மோர் ஓவர் பார்த்தீங்கன்னா இன்னொன்று கூட சொல்லியிருந்தீங்க. உங்களோட பேட்டர்ன் பொறுத்தவரையும் ஈவன் சின்ன ஃபுட் ஒரு ஃப்ரூட்ஸ் கூட உங்க கட்டை ட்ரிகர் பண்ணணும்னு சொல்லியிருந்தீங்க. முன்னாடிலாம் வந்து ப்ரோட்டீன்ஸ் வந்து ஓகே சின்ன விஷயம் கூட ட்ரிகர் பண்ணுதுன்னா இப்போ வந்து அதோட ஸ்கேல் வைஸ் பார்த்தீங்கன்னா 0 to 10ல இப்போ கட் ஹெல்த் எவ்வளோ இம்ப்ரூவ் ஆயிருக்கு மேம்? எனக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 6 7 to 7% ஸ்கேல் ஓகே. இன்னும் 3 ஸ்கேல் வந்து நெகட்டிவ் இருக்கு. அது நான் கண்டிப்பா பாசிட்டிவா மாத்தி கொடுத்துறேன். அண்ட் தென் மெயினா நீங்க வந்து ஏன்னா உங்க கட் வந்து ரொம்ப சென்சிட்டிவா இருந்ததால எது போட்டாலும் ரெஸ்பாண்ட் ஆயிட்டு இருக்கு. எது போட்டாலும் ரியாக்ட் பண்ணும். ஃபர்ஸ்ட் ஒரு மெடிசன் போட்டேன் அதுவுமே ரியாக்ட் ஆச்சு. ஸோ வி ஆர் ஒர்க்கிங் ஆன் கிராஜுவல் அஸ்பெக்ட் தான் நான் சொல்லுவேன். இப்போ ஸ்வீட் டூத் கம்மியா இருக்குங்களா? சுகர் கிரேவிங் கண்டிப்பா எனக்கு இப்போ சுகர் கிரேவிங்கே இல்லை. எனக்கு சொல்ல போனா நான் நிறைய சாப்பிட்டு முடிச்சதும் ஸ்வீட் சாப்பிடுவேன். எனக்கு அது ஒரு ஹேபிட்டாவே இருந்தது. அது ஹேபிட்டாவே இருந்தது. இப்போ எனக்கு அந்த சுகர் கிரேவிங்கே இல்லை கம்ப்ளீட்டா. ஏன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க சாப்பிட்ட உடனே ஒரு ஸ்வீட் சாப்பிட அது ஒண்ணுதான் சாப்பிட்ட எனக்கு சந்தோஷம், அதையும் நீங்க நிறுத்திட்டீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஆக்சுவலி நல்லதுதான். ஆஃப்டர் 40 ஆஃப்டர் 40 we have to support our gut health. ஸோ சுகர் கிரேவிங் போயிடுச்சு. அப்புறம் பாத்தீங்கன்னா ஈவன் வந்து கட் ரிலேட்டட் ப்ராப்ளம் கூட நல்ல இம்ப்ரூவ்மெண்ட். அண்ட் தென் மெடிசன்ஸ் எல்லாம் கன்டினியூ பண்ணுங்க மேம். ஐ வெரி வெரி ஹாப்பி. நீங்க சுகர் கிரேவிங் இல்லைன்னு சந்தோஷம் சொன்னீங்க. ஹாப்பி. மோரோவர் நீங்க சர்ட்ட கூட நீங்க சிபி டாக்டர் கூட பார்க்க வந்துருக்கீங்க. சோ ஆக்ஸி பிளஸ் இன் ஒன் வேர்ட்னு சொன்னீங்கன்னா நீங்க என்ன சொல்வீங்க? என்னோட லைஃப் இன்னும் கொஞ்சம் பெட்டரா ஆக்குறதுக்கு ஹெல்ப் பண்ணுதுன்னு சொல்லுவேன். குவாலிட்டி ஆஃப் லைஃப் இம்ப்ரூவ் பண்ணுதுன்னு சொல்லுவேன். வெல்னஸே வந்து அப்படிதான் நம்ம சொல்லுவோம். எல்லாமே எதுக்காக வருவாங்கன்னா வெல்னஸ் உங்க குவாலிட்டி ஆஃப் லைஃப் இம்ப்ரூவ் பண்ணணும். நீங்க கண்டிப்பா வெல்னஸ் சூஸ் பண்ணணும்னு நான் சொல்லுவேன். சோ ஐ அம் தேங்க்ஃபுல் ஃபார் தட். தேங்க் யூ சோ மச் ஃபார் த ட்ரஸ்ட். நீங்க வந்து ஃபர்ஸ்ட் சோஷியல் மீடியா பார்த்து தான் வந்தீங்க. ஐ டு ரிமெம்பர் நீங்க டே 1 வந்தபோது எப்படி இருந்தீங்க இப்போ எப்படி இருக்கீங்க எனக்கு ஸ்டில் ஐ டு ரிமெம்பர். அண்ட் ஐ ஹேவ் அ ஹியூஜ் ஹோப். இன்னும் அந்த 30 to 40% ஒரு லேக் இருக்கு. அதுவுமே சரியாயிடும். சரிங்களா? நெக்ஸ்ட் டைம் நீங்க வந்து உங்க ஹஸ்பண்ட் சார் அவரு கிரவுண்ட் ஃப்ளோர் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்காரு. அவர் கூட வந்தா போதும். ஓகேமா? ஓகே. நீ அவர்கிட்ட சிபிஎஸ் கிட்ட நானும் கன்சல்ட் பண்ண போறேன். எனக்கும் அந்த பேக் பெயின் இஷ்யூ இருக்கு. அதுவுமே சரியா நெக்ஸ்ட் டைம் வரப்போது சாரோட சேர்த்து ஹஸ்பண்டோட சேர்த்து நானும் கன்சல்ட் வெரி குட். இட்ஸ் டைம் டு ரிப்பீட் தி பிளட் வேல்யூஸ். நான் வந்து உங்களுக்கு கரெக்ட்டா டேட் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்தேன். அப்ப நம்ம ரிப்பீட் பண்ணும்போது எந்த வேல்யூஸ் நார்மலா இருக்குன்னு நமக்கு தெரிஞ்சிடும். ஓகேமா? வில் பி பெர்ஃபெக்ட்லி ஆல்ரைட். சோ வேற என்ன மேம் ஏதாவது கன்சர்ன் இருக்கா சொல்லணுமா? நதிங் மேம். ஆக்சுவலா டெஃபினெட்லி அது சொல்லியே ஆகணும். எனக்கு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு. ஆக்சுவலா நான் நிறைய அலோபதியிலேருந்து ஹோமியோபதி சித்தான்னு நிறைய ஃபாலோ பண்ணிட்டேன். பட் இதுதான் என்னோட ஃபைனல் டெஸ்டினின்னு சொல்லிட்டு தான் இந்த ஃபங்க்ஷனல் மெடிசன் சூஸ் பண்ணி வந்தேன். எனக்கு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு. எனக்கு இன்னும் ஹோப் இருக்கு. நீங்க என்ன 100% கியூர் பண்ணி தந்துருவீங்க. சொல்லவே வேணாம். ஏன்னா நீங்க வந்து எல்லா ட்ரீட்மெண்ட்டும் போயிட்டு அந்த ஃபைனல் ஹோப்பா நீங்கன்னு சொன்னீங்க பாத்தீங்களா? அது தட் இஸ் லைக் எனக்கு ஒரு பெரிய அது வந்து நீங்க என் மேல வச்சிருக்க ஒரு ஹியூஜ் ரெஸ்பெக்ட் அண்ட் அந்த ஹானரை காமிக்குது. அதை வந்து நான் எப்படின்னா இதுக்கப்புறம் நீங்க வேற எங்கேயுமே போக கூடாதுங்கிற மாதிரி நான் செஞ்சு பண்ணி கொடுத்துறேன். அதுமே ஆட்டோமேட்டிக்கா ப்ராப்ளம் சரியானதுக்கு அப்புறம் நீங்க வந்து இன் ஃபியூச்சர் வந்து மெயின்டெனன்ஸ் வித் இப்போ நீங்க வந்து சொல்றீங்கல்ல ஆன் அண்ட் ஆஃப் அந்த ப்ரோட்டீன் சாப்பிட்ட இன்டைஜஷன் வந்து அது கண்டிப்பா இருக்கும். கம்ப்ளீட்டா நான் சரி பண்ணணும்னா பிகாஸ் இட்ஸ் a long term impact. பட் அந்த ப்ராப்ளம் வரும்போதுலாம் யூ ஹேவ் டு மெயின்டைன் வித் ஒர்க் அவுட் லைஃப் ஸ்டைல் அண்ட் ஹேபிட்ஸ்ல மெயின்டைன் பண்ணிக்கலாம். முன்னாடி வந்து எதுவுமே பண்ண முடியாதுன்னு சொன்னீங்க. இப்போ வந்து ஜஸ்ட் ஒரு சின்ன மாடிஃபிகேஷன் டயட்ரி மாடிஃபிகேஷன் எல்லாம் பண்ணினாலே உங்க கட் வந்து ரெஸ்பாண்ட் ஆகும். முன்னாடி ரெஸ்பாண்டே ஆகாது. இப்போ வந்து இட் ரெஸ்பாண்ட், இட் வில் பி ஹீலிங். இப்போ வந்து ஹீலிங் ஃபேஸ்ல இருக்கு. இன்னும் கம்ப்ளீட்டா எங்க லோகோ மாதிரி ரிப்பேர், ரெக்கவர் அண்ட் ரெஜுனேட் ஃபேஸ்க்கு கொண்டு வந்து கொடுத்துறேன். ஓகேங்களா? தேங்க் யூ சோ மச் ஃபார் ட்ரஸ்டிங் மீ. நான் சொல்லுவேன். அண்ட் சாரிமே அந்த ட்ரஸ்ட்ல தான் நீங்க கூட்டிட்டு வந்திருக்கீங்க. மெடிசன்ஸ் எல்லாமே கண்டினியூ பண்ணுங்கம்மா. ஓகேமா? அந்த சுகர் கிரேவிங்னா உங்களுக்கு மேஜர் இம்ப்ரூவ்மெண்ட். 3 விஷயம் ஆக்ஸி பிளஸ்ல இம்ப்ரூவ் ஆயிருக்குன்னா நீங்க என்ன சொல்லுவீங்க?
டாப் ஒன் வந்து எனக்கு பெயின் ரெடியூஸ் ஆயிருக்கு. Very good. ஏதாவது ரொட்டீனா ஏதாவது ஒரு பாடி பெயின் இருந்துட்டே இருக்கும். அந்த ஒரு பெயின் ரெடியூஸ் ஆயிருக்கு. அப்புறம் இந்த சுகர் கிரேவிங்ஸ் இருக்கு. பெட்டர் டைஜஷன் அண்ட் ஆசிட் ரிஃப்ளெக்ஸ் வந்து குறைஞ்சிருக்கு. உண்மைதான். ஆசிட் ரிஃப்ளெக்ஸ் பொறுத்தவரைக்கும் லாங் டர்ம் புரோட்டான் பம்ப் இன்ஹிபிட்டர்ஸ் எடுக்கணும்னு சொல்லுவாங்க. வித்தின் ஷார்ட் ஸ்பேன்ல அந்த ஆசிட் ரிஃப்ளெக்ஸ் இல்லாம பண்றது வந்து when we address the root cause அது நடக்கும். Thank you so much, ma'am. Thank you.